கம்யூனிசம்னா என்னன்னு நம்ம சிஎம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா? முதலாளித்துவம்னா என்னன்னு தெரியுமா? இதை கேளுங்க. ரஹீம்னு ஒரு விவசாயி 40 ஏக்கர் நிலத்தோட போதுமான வருமானத்தோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. பக்கத்து ஊர்ல இப்ப இருக்கிற இவரோட 40 ஏக்கர் நிலத்தோட மதிப்புக்கே அங்க 150 ஏக்கர் கிடைக்கும்ன்ற செய்தி இவருக்கு வருது. அந்த ஊர்லயும் போய் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணி பொழைக்கிறாரு. எதிர்பார்த்த லாபத்தை விட நிறையவே சம்பாரிச்சாரு ரஹீம். நேத்தி வரைக்கும் விவசாயியா இருந்த ரஹீம் இன்னைக்கு பெரிய முதலாளியா மாறிட்டாரு. என்னதான் முதலாளியா மாறினாலும் ஆசை அடங்கல. பக்கத்து ஊர்ல குறைவான விலையில விவசாய பூமி கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க போறாரு. ஊர் தலைவர்கிட்ட போய் நிலம் வேணும்னு நிக்கிறாரு. அதுக்கு அந்த ஊர் தலைவர் சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்காக ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டி என்னன்னா, காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள உன்னால எவ்வளவு முடியுமோ நடந்துக்க. ஆனா ஈவினிங் நீ கரெக்டா இதே இடத்துக்கு வந்துடணும். அப்படி உன்னால நடக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே உனக்கு தான் சொந்தமாகும்னு அந்த ஊர் தலைவர் சொல்லிடுறாரு. ரஹீம் நடக்க ஆரம்பிக்கிறான். மதியம் 3 ஆயிடுச்சு. சாப்பிடல, ஓய்வு எடுக்கல. நிலத்தோட வெறி ரஹீமோட மனசுல ஆணியா பதிஞ்சிருச்சு. இன்னும் திரும்பி போறதுக்கு 3 மணி நேரம் தான் இருக்கு. எப்படியாவது திரும்பி போகணும். அதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான் ரஹீம். 6 மணிக்குள்ள டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுறான். போட்டியில ஜெயிச்ச ரஹீம்க்கு பரிசா வெறும் 6 அடி தான் கிடைச்சது. ஆமா, ரஹீம் இறந்துட்டான். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை சரியா மெயின்டைன் பண்ண முடியாம எத்தனை பேர் ரஹீம் மாதிரி இன்னமும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.